Hi students, welcome to IAS Academy. Select suitable நினைக்கும் எங்கள் மாமாதண்டிகள். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2024ல TNPSC Group 4 மட்டும் தான் சொன்ன டேட்டுக்கு நடந்து சொன்ன டேட்டுக்கு எக்ஸாம் வைக்க வாய்ப்புகள் இருக்கு. Group 2 சரி Group 1 சரி சொன்ன டேட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதற்கான காரணங்கள் என்ன? சேம் டைம் உங்க Group 4 மட்டும் தான் கரெக்ட்டா சொன்ன டேட்டுக்கு வரப்போகுது. Group 4 தான் ஒரே ஆப்பர்சூனிட்டி. படிச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கீயா படிங்க. இதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரிங்களா? எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா? வீடியோக்குள்ள போறோம்னா TNPSC Group 4ல ஆன்லைனுக்கு டெஸ்ட் போடுங்க ஃபீஸ் 699 தான். ஆன்லைன்ல கோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபீஸ் 2000 தான். இது ஆன்லைன் டெஸ்டும் கொடுத்துரும், ஆன்லைன் கிளாஸும் கொடுத்துருவோம். ஆஃப்லைன்ல டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 4999, ஆஃப்லைன்ல கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 10000 சரிங்களா? ஆஃப்லைன்ல சேம் டைம் டெஸ்ட்னா இது வந்துரும், இல்ல கிளாஸும் டெஸ்டும் கொடுத்துருவோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024 எலெக்ஷன் இருக்கு கரெக்டா? எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே அந்த டைம்ல நடக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் புரியுதா? அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்லாட்டா தான் நடக்கும் சரிங்களா? அப்படிங்கிறப்ப 2019 நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா 2019 தான் கடைசி எலெக்ஷன் நடந்துச்சு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன். 2019 மார்ச் 1 கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டாங்க. கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன அப்படின்னா, அப்ப எந்த நோட்டிபிகேஷனும் கொடுக்க மாட்டாங்க. நோட்டிபிகேஷனோ எக்ஸாமோ அப்பாயின்மெண்டோ எதுவும் பண்ண மாட்டாங்க ஓகேவா? அதனாலதான் விவரமா ஜனவரியில குரூப் 4 சொல்லிட்டு எக்ஸாம் ஜூன்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஆனா குரூப் 1 மார்ச்ல கொடுத்துருக்காங்களே, குரூப் 2 மேல கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன், அது வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, வராதுதான் ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த மார்ச் 1 கோட் ஆஃப் கண்டக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா 2019ல பாக்குறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய நோட்டிபிகேஷன் வந்துச்சு, மார்ச் மாசமே வந்துச்சு. அதுக்கு என்ன சார் ப்ராசஸ் அப்படின்னா, இப்ப TNPSC மார்ச் மாசம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கணும்னு வைங்க, என்ன பண்ணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க ஒரு அப்ரூவ் கேட்கணும் புரியுதா? அவங்க டெல்லிக்கு அனுப்புவாங்க, டெல்லியில அப்ரூவ் பண்ணி கொடுத்தாதான் TNPSC நோட்டிபிகேஷன் கொடுக்கணும் புரியுதா? ஆனா டெல்லியில கொடுக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படிங்கிறப்ப மார்ச் மாசம் வரப்போற குரூப் 1 ஆகட்டும், மே மாசம் சொல்லிய குரூப் 2 ஆகட்டும், ரெண்டுமே அந்த சொன்ன இதுக்கு வரப்போறது இல்ல. ரெண்டுக்கான நோட்டிபிகேஷனே கண்டிப்பா ஜூன் ஆயிரும். ஆனா ஜூன்ல வந்துடும் புரியுதா? ஜூன்ல வந்துடும். ஜூன்ல வந்துச்சுன்னா எக்ஸாமுக்கு எப்படி ஆயிரும்? ஜூலை ஆகும், செப்டம்பர் அக்டோபர் ஆயிரும் புரியுதா? ஏன்னா மார்ச் மாசம் வரும் குரூப் நோட்டிபிகேஷன் வராது, மே மாசம் ஆகும் குரூப் நோட்டிபிகேஷன் வராது. அப்ப எல்லாரும் விரக்தியில உட்காருவீங்க. அந்த விரக்தியில உட்கார வேணாம், ஏன்னா அந்த விரக்தியில நீங்க உட்கார்றது குரூப் 4 அஃபெக்ட் பண்ணும். ஆனா முன்கூட்டியே நம்ம இந்த வீடியோ போடுறோம். சோ குரூப் 4 ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, தட்டி தூக்கிங்க அந்த குரூப் 4. குரூப் 4 எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அடிச்சு சொல்றேன். ஜனவரியில நோட்டிபிகேஷன், ஜூன் மாசம் எக்ஸாம் 99% உறுதி. ஆனா குரூப் 1 மார்ச் மாசம் வாய்ப்புகள் மிக குறைவு. நான் சொல்றேன் இது ரீசன் இருக்கு சரிங்களா? சரி 2019 எடுத்துக்குவோம். குரூப் 4 நோட்டிபிகேஷன் எப்போ வந்துச்சு? ஜூன் மாசம் தானே வந்துச்சு. காரணம் ஏன்னா மேல ஃபுல்லா ப்ராசஸ் முடிஞ்சிட்டு எலெக்ஷன் அப்பயே இருந்தது, மேல ஃபுல்லா முடிச்சிட்டு ஜூன்ல தான் எல்லாம் முடிஞ்சு. ஆனா மே மாசம் எண்ட்ல பொறுப்பு ஏத்துக்காங்கன்னா மே 29 அல்லது மே 30 கோட் ஆஃப் கண்டக்ட் முடிச்சிருவாங்க. முடிச்சு அதனை பொதுவே அடுத்த நாளே நோட்டிபிகேஷன் கொடுக்க முடியாது. அப்ப கண்டிப்பா ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன். போன வாட்டி குரூப் 4 ஜூன்ல தான் வந்துச்சு. அப்ப அதே மாதிரி இந்த வாட்டி குரூப் 2 குரூப் 1 ஜூன்ல தான் வரும் புரியுதா? ஜூன்ல அப்போ உட்காந்து நம்ம மார்ச் மாசம் குரூப் 1 வரலையே, மே மாசம் குரூப் 2 வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அது குரூப் 4 அஃபெக்ட் பண்ணும் புரியுதா? நிறைய பேர் இங்க வேலைக்கு போகாம 25-30 வயசுல உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க புரியுதா? அப்படிங்கிறப்ப கரெக்டா படிங்க. குரூப் 4 எந்த காரணத்தை கொண்டு மனசை செதற விடாதீங்க. ஏன்னா குரூப் 4 ஜனவரின்றாங்க நோட்டிபிகேஷன், எக்ஸாம் ஜூனுக்குறாங்க. இடைப்பட்ட கேப்ல எலெக்ஷன் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை புரியுதா? அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்டை குரூப் 4க்கு போடுங்க. நான் இப்ப குரூப் 4 எஃபர்ட்டை போடுங்க, பாஸ் பண்ணலாம். சிம்பிள் சிலபஸ். தமிழ் 100 கேள்வி, 100க்கு 98 எடுக்கணும். மேத்ஸ் 25 கேள்வி, 25மே எடுக்கணும். ஜிஎஸ் 75 கேள்வி, ஒரு 55-60 தட்டி தூக்கிட்டு குரூப் 4 போயிருங்க. குரூப் 2 குரூப் 1 வரப்போ பாத்துக்கலாம். நமக்கு ஒரு வேலைங்க அவசியம். குரூப் 4 எந்த வித டவுட் இல்லாம கரெக்டா நடக்கும். ஆனா குரூப் 2 குரூப் 1 டவுட் தான். ஈவன் குரூப் 2 குரூப் 1 போன குரூப் 2 குரூப் 1 ப்ராசஸ் முடியல, அவங்க நான் முடிச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க, அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். நம்ம எலெக்ஷன் ஆங்கிள் கோட் ஆஃப் கண்டக்ட் யோசிச்சாலும் சரி, போன ப்ராசஸ் யோசிச்சாலும் சரி, எல்லாமே இருக்குங்கிறப்ப அவங்க ஜனவரியில தான் குரூப் 2 மெயின் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு அவங்க ப்ராசஸ் முடிச்சு இன்டர்வியூ போஸ்ட் தனியா இருக்கு, நான் இன்டர்வியூ போஸ்ட் தனியா இருக்கு, கவுன்சிலிங் தனியா தான் நடத்தணும். இன்டர்வியூ முடிச்சு தான் நான் இன்டர்வியூ போவாங்க. எல்லாம் முடிச்சு போஸ்டிங் முடிச்சு எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும் புரியுதா? குரூப் 4 எந்த பிரச்சனையும் இல்ல. ஜனவரி மாசம் சாலிடா நோட்டிபிகேஷன் வந்துடும், ஜூன் மாசம் எக்ஸாம் சாலிடா நடந்துடும். குரூப் 4 தான் இது. ஆனா நீங்க வந்து இப்படி நினைச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு குரூப் 2 குரூப் 1 வரும் தான், நான் என்ன சொல்ல, ஜூன் மாசம் கொடுத்துருவாங்க, மே மாசம் எல்லாம் முடிஞ்சா ஜூன் மாசம் கொடுத்துருவாங்க. ஆனா நமக்கு வந்து இந்த வருஷம் குரூப் 4 மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நினைச்சு படிங்க. கடவுள் கொடுத்துருக்கு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் லைஃப்.
இந்த குரூப் 4 விட்டோம்னா அப்புறம் லைஃபே கிடையாது. அப்படி நினைச்சு படிங்க, அப்படின்னா தான் குரூப் 4 பாஸ் பண்ண முடியும். புரியுதா? குரூப் 4 கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ்ல இறங்கி படிங்க, கண்டிப்பா நம்ம குரூப் 4 தட்டி தூக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.